ஒரு அண்டர் 6 லேக்ஸ் பட்ஜெட்ல என்னென்ன கார் கலெக்ஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ட்வின்ஸ் கார்ஸ் திருச்சிக்கு தாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க. அவங்க கிட்ட இந்த ஆடிக்கு நிறைய ஆஃபர்ஸுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் என்னென்னன்றத நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம ஒரு காருமே கிஃப்டா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸுமே நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்க கிட்டே இந்த ஷோரூம் எங்க இருக்கு, லொகேஷன், ஸோ எவ்வளவு வருஷமா இந்த ப்ரீ ஓன் பிசினஸ் பண்றாங்கன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். யூஸ்டு கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களோட காரை சேல் பண்ணணுங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. மறக்காம கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம தமிழ்நாடு முழுக்க யூஸ்டு காருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோன் டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு. மறக்காம கால் பண்ணுங்க. சரி ப்ரோ, ஆஃபர்ஸ்ன்னு சொன்னீங்களே, என்னென்ன ஆஃபர்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க ப்ரோ இந்த இதில்? வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறனால ஆடி 18 தான் ஃபேமஸாக பேசப்படும். அப்படிங்கிறனால ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் எங்கள்கிட்ட கார் வாங்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்டில் கார் வாங்குறவங்களுக்கும் 18 பொருள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கார் வாங்க வரப்போ நாங்கள் அங்கே டிஸ்பிளேலே வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று இது மட்டும் இல்லாமல் 1000 ரூபா பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுக்குறோம். வெளில போகுது யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். அது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த 1 மந்த் இந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆகஸ்ட் 14th க்ளோஸ் பண்ணிடுவோம். 15th அன்னைக்கு இங்கே லோக்கலில் எந்த மினிஸ்டர் அவைலபிளாக இருக்காங்களோ அந்த மினிஸ்டர் கையால் அவங்க வெளில போவது யார் அப்படிங்கிறத அறிவிக்கப்படும். ஸோ அது வந்து டிக்கெட்ஸை பொறுத்து காரோட ரேஞ்ச் மாறும். கண்டிப்பாக மாறும். எத்தனை டிக்கெட்ஸ் போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் ரேஞ்ச் மாறும். ஓகே ஓகே. கண்டிப்பாக ஒரு 20 lakhs கிட்ட போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 20 lakhs உள்ள கார் கொடுப்போம். 10 lakhs கிட்ட போயிடுச்சுன்னா 10 lakhs உள்ள கார் கொடுப்போம். 5 lakhs கிட்ட போயிடுச்சுன்னா 5 lakhs உள்ள கார் கண்டிப்பாக கொடுப்போம். அது எல்லாமே மக்கள் மத்தியில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுவோம். சரி ப்ரோ, நான் இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸில் நிறைய விஷயம் பார்க்குறேன். 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அந்த 500,000 ருபீஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியான இதில் வந்து கார்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குன்றது எனக்குமே தெரியல. ஏன்னா நமக்குள்ளேயே இருக்க ஒருத்தங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்களான்ற டவுட் எனக்கு பர்சனலாக இருக்குது. என்னை பார்க்குற நிறைய பேருக்குமே இருக்கும். அதுக்கு உங்களோட கிளாரிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? தாராளமாக நியாயமான கேள்வி தான் கேட்குறீங்க. என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நாங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேலே நடத்தியிருந்தோம். அப்போ அந்த மேலே கார் வாங்குறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரையருக்கு ஒரு 2 வீலர் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தோம். அது யார்ட்டையும் பே வாங்க எங்கள்கிட்ட கார் வாங்கினவங்கள குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தோம். விஜயலட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கார் வாங்கினவங்களுக்கு நாங்கள் ஹோண்டா ஆக்டிவாக தான் போட்டிருந்தோம். அவங்க அக்சஸ் கேட்டதுனால நாங்கள் அக்சஸை புக் பண்ணி அந்த ஸ்பாட் நாங்கள் எங்கள் கையில் டெலிவரி கொடுத்தோம். அது எங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட கார் வாங்குறவங்களுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் இன்ப சுற்றுலா கூட்டிகிட்டு போயின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள்கிட்ட கார் வாங்கினவங்கள கொடைக்கானல் கூட்டிகிட்டு போய் ஃபுல் செலவும் நாங்கள் ஏற்று அவங்கள கூட்டிகிட்டு போய் அதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் செய்கிறோம், செய்கிறத மட்டும் தான் சொல்லுவோம். அதனால் நீங்கள் தாராளமாக செய்யணும். சரி ப்ரோ, நம்ம ஷோரூம் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்றத சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் ஜமால் முகமது காலேஜ்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம திருச்சிக்கு வந்திருக்கோம் ட்வின்ஸ் கார்ஸுக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மாதிரி தான் ஒரு அண்டர் 6 லேக்ஸ் பட்ஜெட்டில் என்னென்ன கார்ஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒரு அண்டர் 6 லேக்ஸில் என்னென்ன கார் அவங்க கிட்ட இருக்குன்றத பார்க்க வந்திருக்கோம். ஸோ அண்டர் 6 லேக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கார் எல்லாருக்குமே பிடிச்ச சேஃப்டியான காரில் ஒரு கார் தாங்க. இது Volkswagen Polo. இதோட வேரியன்ட் நான் அப்படியே லைவாக காமிச்சிடுறேன் என்னென்னன்றது. Volkswagen Polo டீசல் வெஹிக்கிள். இது 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,17,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2016 மாடல். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ இந்த காரோட இன் அண்ட் அவுட் எப்படி இருக்குன்றதை நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. இது ஒரு மாதிரியான ப்ளூ கலர் வேரியண்ட். இது டாப் லைன் வேரியண்ட் இது. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் இல்லைங்க, மொத்தம் 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் காட்டுறேன் பாருங்கள். ரேர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் வந்துடும். இது ஒரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. ஸோ மார்க்கெட்டில் 7 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கெலாம் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீசல் வெஹிக்கிள் கிடைக்கவும் மாட்டேங்குது. ஏன்னா பெட்ரோல் வருது, பட் ஆனால் டீசல் வெஹிக்கிள் கிடைக்க மாட்டேங்குது. டீசல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 மைலேஜ் கொடுக்கும் இந்த வெஹிக்கிள் டீசலில். ஸோ பர்ஃபார்மன்ஸுமே இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க அப்படியே இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் அண்ட் மிரர்ஸ் ஃபோல்டபுள் அன்ஃபோல்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியல்ஸ் உள்ளே போய் பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே லைவாக கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றதை. டேஷ்போர்ட் செட்டப்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. டேஷ்போர்ட் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது ஒரு டாப் ஆஃப் த லைன் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வரக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் இந்த காரில்.
எல்லா ஃபீச்சர்ஸுமே லோடடாக உள்ள கார் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ஸ்டேரிங் வந்துடும். அதாவது நம்மளால் கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதே மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டேரிங்கை. நம்ம டிரைவிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியா இந்த காரை நம்ம ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சீட் பார்ப்போம், சீட் எப்படி இருக்குன்றது. பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்குங்க. ஒரு 4 சீட்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம், அப் டவுன் பண்ணிக்கலாம், சீட்டை அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். சீட்டுக்கு வரும். ஒரு ஏ சீட் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க லைவாக. ரியர் சீட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சேஃப்டி யூஸராக கார் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஆப்டான கார்னே சொல்லலாங்க. Volkswagen போலோ டீசல் வெஹிக்கிள். இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த கார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ட்வின்ஸ் கார் திருச்சியில் தாங்க இருக்குது. நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் அதே மாதிரி எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச காரான i20 தாங்க. ஸோ இதோட ஸ்பெக் என்னன்றது இன்டீரியல் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆஸ்ட்ரான்ற வேரியன்ட் இது, டீசல் வெஹிக்கிள் இது, 2016 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் 6,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த காருக்கு 50% லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் நேம் சொல்றீங்கன்ற பட்சத்தில் இன்னுமே பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த கார் எக்ஸ்டர்னல் வைஸ் பார்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், இது டாப் லைன் வெஹிக்கிள். இது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, கீழேயும் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அலாய் வீல் டைப் வரக்கூடிய கார் தான். டயர் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. டயர் பாயிண்ட்ஸ் 60% டயர் பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. 60 to 70% டயர் பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய மாடல் தான் இது. ஓவரால் அவுட்லுக் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கார் எப்படி இருக்குன்றது. ஸோ ரியல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. ஸோ இதோட பேஜிங் பாருங்கள், ஆஸ்ட்ரான்ற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. சிஆர்டிஐ டீசல் வெஹிக்கிள்ன்ற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே இந்த காரோட இன்டீரியல் பார்ப்போம். ஸோ இன்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் சைட் டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோ, பவர் விண்டோ, மிரர்ஸ் ஃபோல்டபுள், அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்டீரியல் டேஷ்போர்ட் நீங்களே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது. இருங்க, இன்டீரியல் பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிள் தான் இது. எல்லா ஃபீச்சர்ஸுமே லோடடாக உள்ள வேரியண்ட் தான் இந்த வேரியண்ட்டும். ஸோ ஸ்டேரிங்லேயே பாருங்கள், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், மோடு எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங்லேயே நம்ம டிஸ்பிளேல உள்ள இதெல்லாம் மாற்றிக்கலாம். கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடும், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கியர் பாக்ஸ் வந்துடும். சீட் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க இதோட சீட்ஸ். எல்லா சீட்ஸுமே பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரியர் வியூ சீட்டுக்கும் அப்படியே வருவோம். ரியர் சைட் சீட்டுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஒரு 6 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் கார் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஆப்டான கார்னே சொல்லலாம். ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் கார் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஆப்டான கார்னே இந்த காரை சொல்லலாங்க. ஸோ ஓவரால் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குது. லோனுமே பார்த்தீங்கன்னா 50% கிட்டத்தட்ட 50% கிட்ட உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்த காருமே யங்ஸ்டருக்கும் எல்லாருமே ரொம்பவே தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கார் தான். இப்போ நம்ம காமிச்ச i10 போலோக்கு அடுத்து ஃபெமிலியராக எல்லாருமே அடிக்கடி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கார்ஸ், எனக்குமே கால் பண்ணி கேட்கக்கூடிய கார் என்ன காராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கேட்கக்கூடிய கார் ஷிஃப்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லைனப்பில் ஒரு ஷிஃப்ட் கார் தான் வச்சுருக்கோம். ஸோ வாங்க, இந்த ஷிஃப்ட் தாங்க. இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா TN55 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஓவரால் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதோட ஸ்பெக்கை நான் அப்படியே டேரெக்டாக காமிச்சிடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் டீசல் வெஹிக்கிள், 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. கிலோமீட்டர்ஸ் வெறும் 93,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. லோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. 6 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது வந்து ஷிஃப்ட் ZDIன்ற வேரியன்ட். ஷிஃப்ட் ZDIன்றது ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் இது. இந்த காரில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஏபிஎஸ், ஏர் பேக், மிரர்ஸ் ஃபோல்டபுள், அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓவராலாக பாருங்கள் இந்த கார் எப்படி இருக்குன்றது. கிலோமீட்டர்ஸுமே ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாகவே ஓடி இருக்கும். ஏன்னா என்கிட்ட நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 lakh அபோவில் ஓடி இருக்கக்கூடிய கார்ஸ் தான் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ கிலோமீட்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரி வாங்க இந்த காரோட டயர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கார் டயர் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக காரை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும், குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் இந்த காரில்.
ஸோ நான் அப்படியே ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். ஸ்பாய்லர்ஸ் வந்துடும். ஸ்பாய்லர்லேயே உங்களுக்கு டேஞ்சர் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரியர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் அண்ட் டிஃபாகர் இன்பில்டாக வந்துடும். ஷிஃப்ட்டு ரிசெக்டிக் சைன்ற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பூட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ப்ரெஸ்ட், அதை பட்டன்லேயே ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பூட்டில். பூட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. வீட்டுக்கு நான் பூட் ஸ்பேஸ் அதெல்லாம் பெருசாக சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. வீட்டுக்குன்னு தனி கிரேஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆத்த கார் தான். அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ 2 ஓனர் 3 ஓனர்லாம் இல்லைங்க, வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸுமே ரொம்ப பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் வெஹிக்கிள் ஜெனுவலாக ரன் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2017 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஓட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது 93,000 கிலோமீட்டர்ன்றது ஜெனுவலான கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ இந்த காரோட அவுட்லுக் பார்த்துட்டோம். வாங்க அப்படியே இந்த காரோட இன்டீரியல் பார்ப்போம். இந்த கார் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கான கண்ட்ரோல், மிரர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒரு டாப் த லைன் மியூசிக் சிஸ்டம் பாருங்க. அப்போ வந்து டாப் வேரியன்ட் மியூசிக் சிஸ்டம் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இது சீட் பாருங்களேன், சீட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டிச்சஸ் ஆகட்டும் ரொம்பவே ஒரு ப்ரீமியமாக இருக்குது இந்த சீட்டு. ஸோ ரியல் சீட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நான் நிறைய கார் காட்டுறேன், நல்லா ஜம்ப் ஆகி போகிறேன். ஸோ இந்த நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ பாருங்கள் சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ட்வின்ஸ் கார்ஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ மறக்காம கால் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடிய கார் 6 lakhs பட்ஜெட் இல்லைங்க, ஒரு 5 lakhs கிடையாது, 4.5 lakhs கிடையாது, 3.5 lakhs ஒரு பட்ஜெட்டில் ஒரு வேகனார் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட்டில் இதையும் சேர்த்துக்கிறேன். வேகனார் 2016 மாடல், 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு 50% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டில் இது ஒரு சின்ன கார், சரி அப்படின்றது ஓவராலாக இந்த காரை காமிச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான். ஓவராலாக பாருங்கள் இந்த கார் எப்படி இருக்குன்றது. நீட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டிரைவிங் பழகிறீங்க, ஒரு 3.5 lakhs, அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் நெகோஷியபிள் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு டிரைவிங் பழகிக்கிறீங்கன்னா இந்த கார் நல்ல ஒரு டாலராக இருக்கக்கூடிய காருங்க. நீட்டாக இருக்குங்க. இப்போ ரியர் வீல் பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கார் வந்து ஒரு டிரைவிங்காக தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்கு. கட் பண்ணிடுவோம், சொல்ல வேணாம். ஸோ வாங்க நம்ம இதோட இன்டீரியல் பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இதோட இன்டீரியல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இப்படி பார்த்துக்கோங்க. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஓவராலாக சீட் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூவாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. சீட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,50,000 ரூபாய் கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடிய கார் அகைன் ஒரு ஷிஃப்ட் தாங்க. ஸோ 2018 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhs கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த கார் எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது, மிட் வேரியன்ட் காரு. ஸோ அலாய்வில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க டயர்ஸு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டூமெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்தனால டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஷோரூமோட ஸ்பெசிஃபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கார் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா காரையுமே மூவ் பண்ணி இந்த லாஸ்ட் காராக இருந்தாலும் சரி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. ஸோ சலிக்கவே மாட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கார் டெஸ்ட் ட்ரைவ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஷோரூமே ஒரு 4-5 தடவை கழிச்சு ஸ்டஃபிள் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த காரை எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு மெக்கானிக்கை கூட அழைச்சிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி கூட நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் காமிச்ச இந்த காரன்னு இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. சரி வாங்க நம்ம இப்போ இந்த ஷிஃப்ட் காருக்கு வருவோம். ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸோ ஓவராலாக நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, அதனால் லைட்டெல்லாம் போட்டு இருக்குது இந்த ஷோரூமு. ஸோ நீங்கள் நைட் வரீங்கன்னாலும் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். பட் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரில. இப்போ இன்டீரியல் பாருங்கள், இன்டீரியல் எப்படி இருக்குன்றது. இன்டீரியல் வைஸ் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. நார்மல் ஏசி வரும், இது கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வராது. ஏன்னா சொன்னல மிட் வேரியன்ட்னால கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வராது. பட் ஆனால் ஏசி ப்ரொவிஷன்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக் ரிவர்ஸ் கேமராவுக்கு அங்கே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு வருவோம். இந்த கார் சீட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லெதர் சீட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்காகவே இந்த கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா லெதரில் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ரியர் சீட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக அந்த கார் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் மட்டுமே இல்லாமல் இன்னுமே எக்கச்சக்கமான கார்ஸ் அவங்க கலெக்ஷன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட அதான் சொன்னாங்களே, அந்த இன்ட்ரோலே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, 1 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் கூட அவங்ககிட்ட கார்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷோரூம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் வீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.